من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا المرسلين أما بعد. فقد قال الله تعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. فلولا إذا بلغت الحلقوم وأنتم حينئذ تنظرون ونحن أقرب إليه منكم ولكن لا تبصرون ولولا إن كنتم غير مدينين ترجعونها إن كنتم صادقين فأما إن كان من المقربين فروح وريحان وجنة نعيم وأما إن كان من المكذبين الضالين فنزل من حميم وتصلية جحيم إن هذا لهو حق اليقين فسبح باسم ربك العظيم. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு பள்ளிவாசலோடு அதிகமான நெருக்கத்தை பேணக்கூடிய பாக்கியத்தையும் அவனை பற்றி தொடராக கேட்கக்கூடிய பாக்கியத்தையும் வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை என்று அதிகமான நாட்களில் நல்ல விடயங்களை கேட்பதற்குரிய சந்தர்ப்பத்தையும் அதை எங்களுக்கு தந்து கொண்டிருக்கிறார். எதுவாக இருந்தாலும் ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையை அழகான முறைக்கு ஆக்கிக் கொள்ளும் பொழுதுதான் அவனுடைய வாழ்க்கையின் சாராம்சம் அவனுடைய மரண தருவாய் வெளிப்படும். அல்லாஹ் எவ்வாறு வாழ சொல்லியிருக்கிறானோ அவனது கட்டளைகளை எடுத்து நடந்து, கட்டளைகள் என்று வரும் பொழுது அதில் அல்லாஹ் எடுக்க சொன்னவைகளும் வரும், அதாவது எடுக்க செய்ய வேண்டியவைகள், அதே போன்று தடுக்கப்பட்டவைகள், அதாவது செய்யக்கூடாதவைகள் என்று இது ரெண்டும் அடங்கும். எதனை எடுக்க சொல்லியிருக்கிறானோ அதனை எடுத்து வாழ வேண்டும், எதனை தடுத்திருக்கிறானோ அவைகளை விட்டு வாழ வேண்டும். செய்கின்ற ஒவ்வொரு அமலையும் இஹ்லாஸோடு செய்ய வேண்டும். இதில் மற்றவர்களுக்கு காட்டுவதற்காக வேண்டி என்று இருக்கக்கூடாது என்று உண்மையான முறையில் அல்லாஹுக்கு முன்னால் நான் அடிமைத்தனத்தை வெளிப்படுத்த வேண்டும், நான் அவனுக்கு எப்பொழுதும் சரண்டர் என்ற அந்த அடிப்படையில் ஒரு மனிதன் வாழ்வானாக இருந்தால் ஃபலவுலா இதா பலகத்தில் ஹுல்கூம், உயிர் காலில் இருந்து மெதுவாக அப்படியே எடுக்கப்பட்டு தொண்டை குழிக்கு உயிர் வரும். இது ஒன்றும் வேலை செய்யாது. காலெல்லாம் அப்படியே கூலாக பேய்த்திருக்கும். தொண்டக்குழியில் மட்டும் தொண்டக்குழி மட்டும் அசைஞ்சு கொண்டிருக்கும். இந்த நேரத்தில் அல்லாஹ் சொல்கிறான், உயிர் தொண்டை குழிக்கு வந்து விட்டது. வஅன்தும் ஹீனஇதின் தன்துரூன், அந்த நேரத்திலே நீங்கள் எங்களை பார்த்து கொண்டிருப்பீர்கள், என்னுடைய மலக்குமார்களை நீங்கள் பார்ப்பீர்கள். நீங்கள் அனைவரும் அந்த தொண்டை குழிக்கு உயிர் வந்த நேரத்திலே கண்ணுடைய பார்வை பெய்த்துவிடும். பசீரா என்று சொல்லக்கூடிய அகப்பார்வை வெளிப்படும். மரண தருவாய்க்கு முன்னால், மரணம் அடைவதற்கு முன்னால் கடைசி கட்டத்தில் அல்லாஹ் இந்த உலக வாழ்க்கையை மறைத்து மறுமை வாழ்க்கையை காட்டுவான். உலக வாழ்க்கையை மறைத்து மறுமை வாழ்க்கையை காட்டுவான். வேதனை என்றால் என்ன, உண்மையான ரஹ்மத்துடைய மலக் என்றால் யார், பயங்கரமான மலக் யார் என்று அல்லாஹ் காட்டுகின்ற நேரத்திலே மனிதன் ஆசைப்படுவான். மனிதன் என்ன செய்வான்? ஆசைப்படுவான். அல்லாஹ்விடம் சந்தர்ப்பம் கேட்பான். ஃபலவுலா அக்கர்தனி இலா அஜலின் கரீப், எனக்கு சொற்ப கொஞ்ச நேரம் தான், இப்பதான் எனக்கு விளங்குது சொர்க்கம் என்றால் என்ன, நரகம் என்றால் என்ன, தான தர்மத்திற்குரிய நன்மை என்றால் என்ன, மரணம் என்றால் என்ன, ரஹ்மத்துடைய மலக்குகள் என்றால் யார், அதாபுடைய மலக்குகள் என்றால் யார், அவர்களுடைய தோற்றம் எப்படி இருக்கும், உயிர் பிரிகின்ற நேரத்திலே நான் கபருடைய வாழ்க்கையை அனுபவிக்க இருக்கிறேன், வேதனை என்றால் என்ன என்று அனைத்தும் உலக வாழ்வை முடிக்க முன்னால் அல்லாஹ் இறுதி தருவாயில் காட்டுவான். ஏ மனிதா, நீ என்னை புறக்கணித்து வாழ்ந்தாய், நான் சொன்னவைகளை, என்னுடைய கலாம் குர்ஆன் அதில் கூறப்பட்ட விடயங்கள் அனைத்தும் உண்மையானது, இதனை யாரெல்லாம் மறுத்தார்களோ அவர்களை நாங்கள் முன்னுள்ள சமுதாயத்தை அழித்து காட்டினோம். உங்களுக்கு உங்களுக்கு நூஹ் நபியுடைய வரலாறு வரவில்லையா, உங்களுக்கு சாலிஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு எவ்வாறு அவர்கள் அழிக்கப்பட்டார்கள் என்கிற செய்தி உங்களுக்கு சொல்லப்படவில்லையா என்றெல்லாம் அந்த மனிதரை பார்த்து அல்லாஹ் கேட்கிறான் குர்ஆனிலே. எனவே எங்களுக்கு முன்னால் வாழ்ந்த சமுதாயத்தை அல்லாஹ் அழித்திருக்கிறான். சில சான்றை இன்றளவிலும் அல்லாஹ் வைத்திருக்கிறான். எல்லா கடலிலும் ஒரு பொருளை போட்டால் டாலும், ஆனால் சாக்கடலில் போட்டால் டால் அது மிதக்கும். ஏன்? அல்லாஹ் அழித்த இடம். ஏனைய இடங்களில் போட்டால் பொருள் டாலும், ஆனால் சாக்கடலில் டால மாட்டாது. ஏன்? அது அல்லாஹ் அழித்த இடம். அல்லாஹ் எங்களுக்கு படிப்பினையாக வைத்திருக்கிறான். ஆது சமூது வாழ்ந்த இடத்தை அவர்கள் அந்த மலையை குடைந்தவைகளை, மலைகளை குடைந்த அடையாளத்தோடு வைத்திருக்கிறான். கஹஃப் வாசிகள் அல்லாஹ்வை ஈமான் கொண்டு அவர்களுக்கு அந்த ஈமானையுடைய அந்த அடிப்படையில் வாழ கிடைக்கவில்லை.
அல்லாஹ்வுடைய கட்டளைகளை வாழ்வில் எடுத்து நடக்க முடியவில்லை. அந்த அரசன் தடையாக இருந்தான். எனவே அவர்கள் குகைக்கு சென்றார்கள். அந்த இடத்தை அல்லாஹ் இன்னும் படிப்பனையாக வைத்திருக்கிறான் என்று எங்கள் கண்ணுக்கு முன்னுக்கு பார்க்கிறதுக்காக வேண்டிய அல்லாஹ் அனைத்தையுமே வைத்திருக்கிறான். அதான் அல்லாஹ் கேட்கிறான், உங்களுக்கு கண் பார்வையை நான் தரவில்லையா, நீங்கள் பார்க்கவில்லையா? உங்களுக்கு ஷரீஃபுரனை நான் தரவில்லையா, நீங்கள் கேட்கவில்லையா? உங்களுக்கு உள்ளத்தை தரவில்லையா, சிந்திக்கின்ற உள்ளத்தை நீங்கள் சிந்திக்கவில்லையா என்று அல்லாஹ் குர்ஆனிலே அதிகமான இடங்களிலே கேள்வியாக கேட்கிறான். எனவே எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் அழகாக்கும் பொழுதுதான் எங்களுடைய வாழ்வு சிறப்பாக இருக்கும். அந்த மரண தருவாயில் நடக்கின்ற விடயங்கள் அனைத்தும் பின்னால் வருகிறது, அதனை பார்ப்போம். मेरे प्यारे दोस्तों, अल्लाह सुब्हानहु व तआला हमको जुमे का बयान सुना, हफ्ता वाला बयान सुना. आज इतवार है, आज भी हम कुरान हदीस के कलाम सुन रहे हैं. ये एक अपॉर्चुनिटी अल्लाह हमको ज्यादा ज्यादा देता रहता है. और मैंने जो बताया कुरान पढ़ा, उसमें जब इंसान का रूह उसका पाँवों से निकल कर जब इधर तक आ जाएगा, हुलकुम तक आ जाएगा, फिर उसका बसर, इस दुनिया में जो चीज देखा ये बसर बंद हो जाएगा. उसके बाद उसके पास बसर होगा, बसर नहीं बसीरा. इस दुनिया का बसर खत्म होकर बसीरा, अभी उसको मलाइका नजर आएगा, अजाब किया है ये नजर आएगा, जन्नत किया है ये नजर आएगा, जहन्नम किया है ये नजर आएगा. अल्लाह इस दुनिया में हमारे रूह निकालने से पहले हम जो अल्लाह ने गैबियात कुरान में जिक्र किया, ये सब हमारे सामने आमने सामने आ जाएगा, अल्लाह दिखाएगा. उस टाइम जो इस दुनिया में हम अच्छी तरह जिंदगी गुजरने के लिए अल्लाह ने कुछ अहकामात रखा है. अहकामात में हलाल भी आ जाएगा, हराम भी आ जाएगा. हम कुछ करना भी है, हम कुछ छोड़ना भी है. अगर इस तरह वो जिंदगी गुजारा, फिर उसका हैसियत अलग है. और हम देख लेंगे, जब एक इंसान अच्छी तरह इस्लाम को फॉलो करते हुए अगर वो जिंदगी गुजारेगा, फिर वो उसका आखिरी टाइम मलाइका आ जाएंगे, व अंतुम हीनइज़िन तंजुरून, उस टाइम आप लोग हमको देखेंगे. अल्लाह कुरान में बता रहा है, अगर फअम्मा इन कान मिनल मुक़र्रबीन, अगर वो अच्छी तरह फॉलो किया, अच्छा पक्का मुसलमान होकर वो जिंदगी गुजारा, फरौहुन व रैहान, उसको रैहान मिलेगा, खुशबू, जन्नत वाला खुशबू उसको मिलेगा, रहमत वाला मलाइका आ जाएगा, व जन्नत नईम, अल्लाह उसको जन्नत दिखाएगा, उसका ठिकाना जन्नत है. इसके अलावा अगर वो मुकज़्ज़िब, ये सारे चीजों को वो नहीं सुना, कुरान में अल्लाह ने हमको क्या रखा है, अल्लाह बहुत बंदों का, कौमों का, कबीलों का किस्सा सुनाया. सुनाने के बाद भी नहीं, हमको देखने के लिए कुछ असर भी रखा है, कुछ अलामत भी रखा है. डेड सी में, दूसरे पानी में अगर हम एक चीज, बारी वाला चीज डालेंगे, वो डूब हो जाएगा. लेकिन डेड सी में वो डूब नहीं होगा. क्यों? उधर एक हलाकत, लूत अलैहिस्सलाम का कौम को हलाकत कर दिया, उधर कोई बंदा डूब नहीं होगा, वो ऊपर उतरेगा, ऊपर तैरेगा. ये अलामत है. दूसरों पानी को इधर पानी का अलामत, कुछ फर्क है. अल्लाह ने ये हमको सबक के लिए रखा है. और इसी तरह अस्हाबुल कहफ, जो अपने उस टाइम उसका बादशाह से अल्लाह का अहकामत को फॉलो करने के लिए मुश्किल था, फिर अपने वतन को हिजरत करके दूसरा जगह गया. अल्लाह अभी तक उनके जगह को अल्लाह ने हिफाजत करके हमारे लिए सबक के लिए रखा है. और इसी तरह आज समूद का कबीलों का जो पहाड़ों को उनका हाथों से जो खोदा, अभी भी उनका अलामत है, अल्लाह ने रखा है. जब इधर उसका रूह निकल आएगा, अगर वो अच्छी तरह जिंदगी नहीं गुजारा, कुरान को नहीं सुना, कुरान के जो अल्लाह ने जो कहा, इसमें आप लोगों को इबरत है, सबक है, ये सबक के तौर पर नहीं देखा, फिर अल्लाह से वो टाइम मांगेगा. फलौला अखरतनी इला अजलिन करीब, या अल्लाह मुझे थोड़ा सा टाइम दे दे, मैं अकुम मिनस सालिहीन, मैं अच्छा बंदा होकर आ रहा हूँ. मैंने जो देखा है, मैं सुना है, ये देख लिया. मैं जो सुना है कुरान में,
میں یہ دیکھ لیا, ابھی سچ ہے, مجھے سچ نظر آ رہا ہے, لیکن مجھے موقع نہیں ملا اچھا زندگی گزرنے کے لیے. ابھی میں سب دیکھ لیا. ربنا ابصرنا, ہم نے دیکھ لیا, وسمعنا, سن لیا, فرجعنا, ہم کچھ چھوڑ, کچھ ٹائم ہم کو دے دے, نعمل صالحا, ہم اچھے اعمال کر کے آپ کے پاس آ جائیں گے. اللہ کہے گا یہ آپ ویسے جو بیمار کے ٹائم کچھ بندے ویسے بولے گا لیکن اس کو نہیں پتا, اسی طرح آپ بھی اسی طرح بول رہا ہے. آپ کے پاس اپرچونٹی تھا. اولم نعمرکم ما لم يتذکر فیہ من تذکر, دو ایک بندہ تھا, آپ بھی ایک بندہ ہے اور دوسرا بھی ایک بندہ ہے. وہ بندہ اپنے زندگی کو اپرچونٹی کھو کر, گولڈن اپرچونٹی سمجھ کر اس کو اچھی طرح زندگی گزرنے کے لیے وہ اچھی طرح زندگی گزار کے وہ مقرب بن گیا, اچھا بندہ بن گیا. اسی طرح آپ بھی ایک بندہ ہے لیکن آپ اچھا زندگی کو یہ اپرچونٹی کا آپ استعمال نہیں کیا. آپ کے نفس کو گوڈ بنایا, آپ کا دل جو کچھ بتائے گا آپ اس طرح کرتے رہتا تھا. یہ میں آپ کو اپرچونٹی دے دوں گا پھر بھی وہ آپ اسی طرح رہے گا. اللہ اس طرح جواب دے دے گا. எனவே கணித்துக்குரிய மேலானவர்களே, நல்ல ஒரு மனிதனாக நான் வாழ்ந்தால் ரஹ்மத்துடைய மலக்குமார்கள் வருவார்கள். எனக்கு நல்ல வாசம் வரும், எனக்கு நல்ல வாசம் வரும். அழகான தோற்றத்தில் வந்து எனக்கு நன்மாராயம் சொல்வார்கள். சகோதரா, நீ பயப்பட வேண்டாம், நீ இதுக்கு பின்னால நீ கடக்க போகின்ற இடத்துல நீ என்ன செய்யணும், பயப்பட தேவையில்லை, நீ தனி என்று நீ பயப்படாத. உனக்கு நீ செய்த அமல்கள் உதவியாக இருக்கும், அல்லாஹ்வுடைய ரஹ்மத் உனக்கு உதவியாக இருக்கும், ரஹ்மத்துடைய மலக்குமார்கள் நாங்கள் உதவியாக இருப்போம். நீ எவ்வாறு ஒரு புது மாப்பிள்ளை எவ்வாறு ஒரு புது மாப்பிள்ளை அழகான முறைக்கு தூங்குவாரோ அதே போல நீ கபருடைய வாழ்வில் தூங்குவாய். உனக்கு வெளிச்சம் இருக்கும், கபரிலே இருட்டி இருக்க மாட்டாது. உன்னுடைய கபர் உனக்கு எவ்வளவு கண்ணுக்கு எட்டிய தூரம் எவ்வளவு விசாலமாகுமோ அவ்வளவு விசாலமாக இருப்பாய். ஆனால் மக்கள் உன்னை வைத்திருப்பார்கள் 6 அடி கபரில் தான், ஆனால் அந்த இடம் உனக்கு பெரிய ஒரு மாளிகையை போன்று மாறும். मेरे प्यारे दोस्तों, हम जब अच्छी तरह जिंदगी गुजर लिया, रहमत का मलाइका आकर बताएगा ला खौफुन अलैहिम, आप नहीं डरो, आप तन्हा में नहीं है. जो आपने अच्छे अमल किया ये अमल आपको दोस्त बनाकर आ जाएंगे. अल्लाह का रहमत आपके पास होगा और हम रहमत वाला मलाइका आपके पास होगा. आप जो जैसा एक दुल्हन इस तरह जो सोता है अच्छी तरह आपका कब्र में आप सो जाएंगे. आपका नजर जब पड़ेगा इसी तरह दूसरों बंदों को 6 फीट का कब्र है लेकिन इस तरह नहीं है. आपको एक जगह बड़ा जगह आपका नजर किस तरह मद्द नजर रखते हुए किस तरह जगह आपको हो जाएगा, इसी तरह कब्र आपको बन जाएगा. इस तरह मलाइका आपको खुशखबरी दे देंगे. उसके बाद अजमतुल गनीतु प्रेमिलानवர்களே, जन्नतु नईम, जन्नतुल फिरदौस, உங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும். அல்லாஹ் அந்த கபருடைய வாழ்க்கையிலேயே உங்களுக்கு சொர்க்கத்தை காட்டி விடுவான். சொர்க்கத்தினுடைய ஒரு வாசல் திறக்கப்படும், சொர்க்கத்தினுடைய காட்சிகளை நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பீர்கள். கவலை என்பது இருக்க மாட்டாது, அதிகமான நாட்களை கழித்தது என்பது இருக்க மாட்டாது. அந்த கவலைகள் அந்த நேரங்கள் எல்லாம் சுருக்கி விடுவான். அது மட்டும் இல்ல, அந்த நேரத்தில் கபர்ல வைத்ததிலிருந்து சொர்க்கம் செல்லும் வரைக்கும் எல்லா கட்டங்களிலும் எங்களுக்கு உதவி செய்யப்படும். சிராத் பாலத்தை கடப்பதற்கு அதே மாதிரி கேள்வி கணக்கு அல்லாஹ் கேட்கவே மாட்டான். கேள்வி கணக்கை நல்ல முறையில் ஒரு மனிதன் வாழ்ந்தால் அவனுடைய பட்டோலை வலது கரத்தில் கொடுக்கப்படும். அல்லாஹ் என்ன செய்வான், அவனது பட்டோலையை இப்படி எடுத்துட்டு இப்படி கொடுத்துருவான், விசாரிக்க மாட்டான். अल्लाह अच्छी तरह एक बंदा उसका जिंदगी फॉलो किया, अल्लाह का अहकामात को फॉलो किया, कब्र से लेकर जन्नत जाने तक हर जगह में अल्लाह का नुसरत उसके पास होगा. हिसाब किताब उसका राइट हाथ में दे दिया जाएगा. अल्लाह उसका हिसाब इस तरह उसका किताब को ले लेगा, फिर इस तरह दे देगा, कुछ भी नहीं पूछेगा. وَأَمَّا مَنْ أُوتِيَ كِتَابَهُ بِيَمِينِهِ فَسَوْفَ يُحَاسَبُ حِسَابًا يَسِيرًا. कुरान बता रहा है सूरत इंशिकाक में, जो बंदे को हिसाब किताब उसका राइट हाथ में दे दिया जाएगा उसे थोड़ा सा हिसाब दिया जाएगा. फिर आयशा रज़ियल्लाहु अन्हा पूछा, ये क्या है, आपने जो बताया है अल्लाह हिसाब किताब नहीं पूछेगा लेकिन इधर बता रहा है थोड़ा सा हिसाब दे देगा. फिर नबी अकरम सल्लल्लाहु अलैहि वसल्लम बताया ये सिर्फ अर्ज है, अर्ज का मतलब दिखाना है बस.
یہ آپ کے لیے ایک حساب کتاب ہے, اللہ اس کو نہیں کھولے گا. اس کے علاوہ اگر وہ اچھا بندہ نہیں ہے پھر اللہ اس کو منہ بھی نہیں دیکھے گا. اللہ اس کا منہ بھی, کچھ گناہ ہے, یہ گناہ کچھ بندے کر لیں گے, اللہ اس کا منہ بھی نہیں دیکھے گا. ویسے اس کا پیچھے حساب کتاب دے دیا جائے گا, یا اس کا لیفٹ ہاتھ میں اس کا کتاب دے دیا جائے گا. اس کے بعد اس سے حساب لے لیا جائے گا. جب اللہ پوچھے گا ایک سوال میں وہ پھنس جائے گا. یہ پہلا سوال کیا ہے؟ نماز کے بارے میں. پہلا سوال کیا ہے؟ نماز. یہ اس سوال سے وہ اٹک جائے گا. دوسرا سوال حقوق العباد میں ظلم. دوسرا سوال, یہ پہلا حقوق اللہ میں اللہ پہلا سوال کیا پوچھے گا؟ نماز. حقوق العباد میں پہلا پوچھے گا ظلم کے بارے میں. یہ دو سوال میں وہ پھنس جائے گا. پھر وہ بتائے گا ما اغنا عنی مالیہ ہلک عنی سلطانیہ. یہ مجھے ابھی اس دنیا میں بہت مجھے پیسہ تھا, یہ ابھی کام کے لیے نہیں آ رہا ہے. میرے پاس بہت فیملی ہے, بیک گراؤنڈ ہے, اچھا فیملی بیک گراؤنڈ ہے, رائل فیملی ہے. اللہ اس کو نہیں دیکھے گا. نبی اکرم صلی اللہ علیہ وسلم کا فیملی کتنا رائل فیملی ہے. پھر بھی ابو طالب کو یہ جہنم میں سب سے آخری والا عذاب کیا ہے؟ ایک آگ والا چپل دے دے گا, یہ چپل سے اس کا دماغ ابالے گا. یہ آخری درجہ جہنم والا کا عذاب ہے. پھر آپ میرا اللہ سب کو حفاظت فرما اور ہمارے فیملی والوں کو بھی حفاظت فرما. جنت میں اگر وہ جہنم میں جائے گا یہ چھوٹا سا عذاب ہے. پھر دوسرا عذاب کے بارے میں ہم کیا بتائیں؟ கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, நல்ல முறையில் வாழ்ந்தால் அல்லாஹ் பட்டோலையை வலது கரத்தில் கொடுப்பான். அல்லாஹ் அந்த புத்தகத்தை வெறுமனே புத்தகம் இருக்கிறது என்று மட்டும் காட்சி கொடுக்கப்படும், விசாரிக்கப்பட மாட்டார். அல்லாஹ் இரண்டு விதமான உரிமைகள் இருக்குது, ஹுகூகுல்லாஹ் ஹுகூகுல் இபாத். அப்படி ஹுகூகுல்லாஹ் முதலாவதான கேள்வி தொழுகை, இரண்டாவது ஹுகூகுல் இபாத்ல முதலாவது கேள்வி அநியாயம், அடுத்தவர்களுக்கு மத்தியில் செய்யப்பட்ட அநியாயங்களை பற்றி விசாரிப்பான். இந்த ரெண்டு விடயங்களிலும் அந்த மனிதன் கெட்டவனாக வாழ்ந்திருந்தால், தொழுகைகளை கட்டளைகளை பாழாக்கியவனாக வாழ்ந்திருந்தால் இந்த இரண்டு கேள்வியும் அவன் மாட்டிக்கொள்வான். அல்லாஹ் அவனை பிடிப்பான். அவன் சொல்லுவான், என்னிடம் சொத்து செல்வங்கள் இருந்தது, நான் ராயல் ஃபேமிலியாக வாழ்ந்தேன், எல்லாம் இருந்துச்சு, எனக்கு இப்ப எந்த ஒன்றும் வருதில்லை. எந்த அளவுக்கு சொன்னா நரகத்துல கடைசி அந்தஸ்துல உள்ள வேதனை என்னன்னு சொன்னால் அபூ தாலிப், இந்த உலகத்தில் நபி அவங்களுக்கு உதவியாக இருந்தவர், பெரியப்பா. ஒரு நெருப்புலான செருப்பு ஒன்று போடப்படும், அந்த செருப்பை போட்டா அவரோட மூளை கொதிக்கும். இதுதான் நரகத்திலேயே ஆக கடைசி வேதனை. அப்ப இதே கடைசி வேதனைடா, அப்ப அடுத்த வேதனை பத்தி நாங்க என்ன பேச வேண்டிய அவசியமே இல்லை. அதனால எங்களோட வாழ்க்கையை நாங்க என்ன செய்யறோம், அழகான முறைக்கு அமைச்சு கொள்ளணும். நாங்க ஒவ்வொருத்தரும் எங்களுக்கு முடியுமான அளவு பத்தப்புவாக மத்தத்தாத்தும் எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு நல்ல விஷயங்களை பங்கெடுத்து அழகான முறைக்கு எங்களோட வாழ்க்கையை நாங்க ஒவ்வொருத்தரும் மாற்றி கொடுத்துக்கு முயற்சி செய்யணும். எந்த அளவுக்கு முடியுமோ பள்ளி வாசலோடு நாங்கள் தொடர்பை பேணிக் கொள்ளணும். அது எங்கிருந்தாலும் சரி. அதே மாதிரி பள்ளி வாசலுடைய அதே மாதிரி குர்ஆனை படிக்கிற விஷயம், மோதுற விஷயம், ஹலால் ஹராமுடைய விடயங்கள், பொய் சொல்ற விடயங்கள், அடுத்த மக்களோட நல்ல நட்புணத்தோடு பழகிற விடயங்கள், இது எல்லாத்திலையும் நாங்கள் என்ன செய்யணும், மிச்சம் ஜாக்கிரதையாக இருந்து எங்களோட வாழ்க்கையை மனமான ஒரு வாழ்க்கையை நாங்கள் மாற்றிக் கொள்றதுக்கு நாங்கள் ஒவ்வொருத்தரும் முயற்சி செய்யணும். आखिरी में हम इस दुनिया में जिंदगी गुजर रहे हैं, हमको जितना हम हो सके मस्जिद में जोड़ा रखना है. और इसी तरह हमको 3 सफ़ा एक दिन में कुरान पढ़ सकता है, ये भी बहुत बड़ी बात है. हर दिन 3 सफ़ा पढ़ना, ये कुरान से जोड़े रहना. और इसी तरह दूसरे बंदे के साथ हुस्नुल खुलुक के साथ मामला करना. और इसी तरह हमारे झूठ, और इसी तरह हलाल हराम में परहेज, इस तरह सब चीज़ों में हम अच्छी तरह एहतियात के साथ जिंदगी गुजरना है. और इसी तरह हम जितना फत्तकुल्लाह मस्तताअतुम, अल्लाह ने बताया आपको जितना अल्लाह को डरने का जो मौका है इतना आप डरो. उसका मतलब क्या है, अल्लाह ने ला युकल्लिफुल्लाहु नफ्सन इल्ला वुसअहा, उसके ताकत के ऊपर अल्लाह ने किसी अहकामात को फर्ज नहीं किया. नमाज भी छोड़कर एक बहुत बड़ा वक्फा होता है, सिर्फ 5 वक्त है, उसमें बहुत बड़ा वक्फा होता है. और इसी तरह
काम यानी तिजारत करते हैं, कारोबार, अल्लाह ने ये भी हलाल करार दिया। उसमें वो बंदा हुस्नुल खुलुक के साथ, झूठ सब छोड़कर अमानत के साथ अगर वो ये करेगा, कारोबार करेगा, वो भी तिजारत है, वो भी अमल है, एक इबादत है। जो हमें जितना हम बैठता है कारोबार में, इस टाइम तक मुझे सवाब मिलता रहेगा। इस तरह अल्लाह ने बहुत कुछ हमारे लिए आसान फरमाया है। इसलिए हम सब इस सब को फॉलो करने के लिए हम कोशिश करेंगे। इसके लिए अल्लाह सुब्हानहू व तआला हम सबको तौफीक अता फरमा। सुब्हानकल्लाह व बिहम्दिका, अशहदु अल्ला इलाहा इल्ला अंता, अस्तगफिरुका व अतूबु इलैक।